விஜய் சார் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே போறேன். சரிங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதை பத்தி நீங்க உங்க கருத்து என்ன சார்? இன்னொரு படம் பண்றாருங்க ஆக்சுவலா. ஆமா சார், அடுத்த வாரம் முடிக்கிறாரு. ஆமா முடிக்கிறாரு. சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில போறாரு. நடிக்க மாட்டேன் அப்படின்னு. அதை பத்தி உங்க கருத்து? சினிமால வந்து நடிப்புல சின்ன வயசுல இருந்தே ஐ திங்க் 17 வயசுல இருந்து ஒருத்தர் நடிக்கிறாருங்க. ஸோ 17 வயசுல இருந்து ஒரே வேலையை பாக்குறாரு. அதுல வந்து அவர் உச்சம் தொட்டுட்டாரு, பெரிய லெவல்ல இருக்கிறாரு. அப்படின்றதுனால நமக்கு அன்பு கொடுத்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அப்படின்றதுனால அவர் போறது வரவேற்கத்தக்கது தான். ஸோ மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணட்டும், பார்க்கலாம். யாருங்க சார்? நீங்களா கூட வரணும் சார், அதான் உங்க மேல கோவம் ஆக்சுவலா. நீங்களே வர மாட்டேங்கிறீங்க. என்ன சார்? இல்ல சார், அந்த அரசியல் இல்ல. நீங்களும் எலெக்ஷன்ல நிக்கணும், நாலேஜ் உள்ளவங்க வரணும், தவறு இல்ல சார். நீங்க வரலாம், கேமராமேன் வரலாம். நீங்க யாரு சார்? நீங்க வரலாம், அங்க பிஆர்ஓ வரலாம். பிஆர்ஓ நீங்க அரசியல் வரீங்களா? எது சார்? பிளாட்ஃபார்ம் இல்ல, இப்போதைக்கு நடிப்புலயே போயிட்டு இருக்கு சார் நேரம். அதை பத்தி யோசிக்க டைம் இல்ல ஆக்சுவலா எனக்கு. ஃபியூச்சர்ல ஒரு வேலை நிறைய பண்ணி முடிச்சிட்டோம், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மேபி, தெரியலங்க. நான் எல்லாருக்குமே குரல் கொடுக்குறேன். திருமாவளவன் சார் கொடுக்குறேன், விஜய் சார் கொடுக்குறேன், அப்புறம் வந்து ஸ்டாலின் சார் கொடுக்குறேன். எல்லாருமே உங்களுக்கும் கொடுக்குறேன். கொடுக்கட்டுமா? வாங்க சார், தைரியமா வாங்க, பரவாயில்ல. இல்ல, தவிர்க்கணும் தான். ஒருவேளை ரொம்ப வறுமையிலும் பசியிலும் இருக்கீங்க, அடுத்த வேலை பசங்களுக்கு சோறு இல்ல, ஃபீஸ் கட்ட முடியலன்னு போது நீங்க அந்த காசை வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு மட்டும் போடும்போது நீங்க கொடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க, நல்லவனுக்கு போடுங்க. சரி, உங்க பணத்தை திருப்பி தராங்க, வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்ல. வாங்கிக்கிட்டு சரியான மனிதர்கள் ஓட்டு. காசு வாங்குறதுக்காக நீங்க வந்து ரொம்ப சின்சியரா இருந்து திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போடணுன்ற அவசியம் இல்லை. உங்க பணம் உங்ககிட்ட வருதுன்னு நினைச்சுக்கோங்க, ஆனா ஓட்டை மட்டும் யோசிச்சு சரியான மனுஷனுக்கு போடுங்க. சந்தோஷம் தான், கொடுக்கலாம் பரவாயில்ல தான். பட் கொடுத்தா கூட என்ன பண்றது, வாங்கிக்கங்க. கஷ்டப்படுற குடும்பங்கள் வாங்கிக்கங்க. உங்க பணம் தான். நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம நிலைமை நமக்கு தெரியும். ஆனா மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. வாங்காம இருக்கு சார், கொடுக்காம இருந்தா சந்தோஷம் தான். ரொம்ப அருமையா பண்ணிருக்காருங்க. வழக்கமா அவர் இங்க போனாலுமே நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாரு. அவரை தவிர்த்து யாரை பண்ணியிருந்தாலுமே அந்த கேரக்டர் அவ்வளவு வெயிட்டா இருந்திருக்காரு, அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. விடிவி கணேஷ் பண்ணிருக்காரு, நிறைய பேரு இளவரசி சார் பண்ணிருக்காரு, சுதா மேம் பண்ணிருக்காங்க, தலைவாசல் விஜய் சார் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அருமையா இருக்கும். அப்படி தெரியுதா? ரீசெண்டாவும் அப்படி தெரியுது. அப்படியா? சரி, ஓகே. நான் ஒண்ணும் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க இந்த பொண்ணை? இது வரைக்கும் ஒன்னும் சரி சார், பத்திரமா தான் வச்சிருக்கேன். நல்லா பாத்துக்கிட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன். தவறுதல் எது வார்த்தையும் பேசல. முறையா ரோஸ் பூ கொடுக்குறேன், ப்ராப்பரா அப்ரோச் பண்றேன், அன்பா இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாரும்? சார், சொம்பு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் சார் கையில. நீங்க பயப்படுற மாதிரி ஒன்னும் பண்ணல, நாமளா உட்காந்துருக்கேன்.